வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2, 2 எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மென்டல் எபிலிட்டி ரீசனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம தனியாக அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பாருங்கள், 1792 கொஸ்டின் 2020லேருந்து 2025 கடைசியாக அந்த ப்ராசிக்யூட்டர் லாயர் சம்மந்தமாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது நம்ம டாபிக் வைஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் நான் காமிச்சிட்டேன். ரீசனிங்கை நம்ம இனிமேட்டு தனியாக தான் ஸ்பெசிஃபிக் கேர் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதில் 10 கொஸ்டின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரீசனிங் நம்ம தனியாக பிரிச்சிட்டோம். இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ரீசனிங் கொஸ்டின்ஸ் சரிங்களா, ப்ளஸ் என்னது இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவும் ரீசனிங்கோட லிங்க் ஆனது தான். அதையும் நம்ம பார்த்துப்போம் சரிங்களாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங் நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் இதில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக்ஸை பார்த்துக்குங்க, அது போதும் சரிங்களா. நீங்கள் ஒரு ரீசனிங் புக்கை எடுத்து அதை உட்காந்து இந்த அட்டையில் அந்த அட்டை பார்க்க தேவையில்லை. ரீசனிங் குரூப் 2A மெயின் சிலபஸை பாருங்கள், அதில் இருக்கிறத பாருங்கள் போதும் உங்களுக்கு. ஏன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் தான் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் கஷ்டமாக இல்லை சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்குங்க.